மறுநாள் விடிந்தது. அனைவரும் நிச்சயதார்த்தம் வீட்டிற்கு வருகை தந்தனர். அப்பொழுது எல்லா வேலையும் மும்முரமா நடந்தது. அப்பொழுது அதிதி அங்கே வந்தாள். அவளை பார்த்து புன்னகை பூத்தான். பிறகு அவள் அருகில் மெதுவாய் வந்து நின்றான். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அதிதி அனைவரின் முன்னால் அவன் கன்னத்தில் அரைந்தவாறு கேட்டால், என்ன தைரியம் டா உனக்கு? எங்கள பழி வாங்க? என் வாழ்க்கை எங்க அப்பா அம்மா உனக்கு அடிமையா? ஆமாம் டி. உங்கள பழி வாங்க நினைச்சன். என்னடி பண்ணுவ என்றான். உன் குணத்த பார்த்து, அழக பார்த்து. அப்புறம் என் தம்பி தோம்பி அச்சுமுறுக்கு மேடம் பெரிய பாசக்காரங்க. இதுக்கா உன்ன கல்யாணம் பண்ணனும் நினைச்ச? எங்க வீட்டுக்கு வேலை செய்றவங்களுக்கு தேவ இல்லாத காசு செலவு. அதுக்காக தான் உங்க வீட்ட தேர்வு பண்ண என்று சொல்லி முடிப்பதற்குள் மறு கன்னத்தில் அரைந்தாள். வாய திறக்காத டா. பணம் பிச்சைக்காரன் கிட்ட கூட இருக்கு. ஆனா அவங்கூட உன்ன ஒப்பிட மாட்டன். அவங்கூட உழைச்சு சம்பாதிக்குறாங்க. ஆனா என்ன மாறி கேவலமான பிறவி நீ. நீ என்ன பத்தி என் குடும்பத்த பத்தி பேசுற? அதுலயும் என் தம்பி அஜய் பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல என்றாள். உனக்கு என்னடா தெரியும் உண்மையான பாசம் அன்பு பத்தி எல்லாம்? 2 நாள் என்னை பார்த்தான். நல்லா விளையாடுவான். வாய் நிறைய அக்கா அக்கா என்பான். ஒரு நாளும் என்ன பாரக்காம சாப்பிட மாட்டான். அவன் கிட்ட கேளு உண்மையான பாசம் அன்பு அப்படினா என்னன்னு என்றாள். உனக்கு பணம் நமக்கு தேவ தான். ஆனா அத வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. உன் பணத்தால நீ என்ன வேணா வாங்கல. ஒரே ஒரு நாள் உன் பணம் எல்லாம் மறந்து அப்பா அம்மா தங்கச்சி கூட நேரம் ஒதுக்கி பாரு. அப்போ புரியும் உனக்கு. கடைசியா உன் கிட்ட ஒன்னு சொல்லணும். நீ ஒருத்தர் கிட்ட எப்படி வேணா விளையாடு. ஆனா எப்பவும் அவங்க உண்மையான அன்பு உணர்வு நம்பிக்கையில விளையாடாத என்று கூறி அங்கு உள்ள அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு வருகை தந்தனர். அப்பொழுது அதிதி அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி விட்டு தன் அறைக்கு சென்று தாள் போட்டு அஜயின் படைத்தை கையில் வைத்து கொண்டு, ஏண்டா அச்சு நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ப யாருக்கு தப்பு நினைச்சோம் என்று கதறினாள். அக்கா அக்கா அழாத என்று அஜயின் குரல் கேட்டது. நான் உன்கிட்ட அவன பத்தி முதல்ல சொல்ல முயற்சி பண்ண அக்கா. ஆனா என்னால முடியல. என்ன மன்னிச்சுடு என்றான். நீ தான் என்ன மன்னிக்கணும் என்று சொன்னால் நான் உன் பேச்ச கேட்காம போயிடன் என்றாள். நீ அழாத அக்கா. என்ன ஆனாலும் நான் உன் நிழல் போல உன் கூடவே உனக்காக இருப்ப என்று சொல்லி அவள் சற்று சமாதானம் ஆனாள். உடனே ரவி எதை பத்தியும் யோசிக்காமல் அதிதி வீட்டு முகவரி தா என்றான். ஏன் கேட்குற என்றனர். நீங்க நாளைக்கு அரிதி வீட்டுக்கு வாங்க, நான் வரன். நீங்க வரும் பொழுது அனுயின் அம்மா அக்கா அனைவரையும் வர சொல்லுங்க என்றகள். நீங்க எதுனா புது பிரச்சனை தர போறீங்க? அவ இப்போ தான் எல்லாம் மறந்து இருக்கா. அதுலா ஒன்னும் இல்ல, நம்ப நாளைக்கு பார்க்கலாம் என்றான். நாளையில இருந்து உங்க பிரண்டு பத்தி கவல பட வேணா. இனி அவ என்னோட அதிதி என்றான். என் நிழலின் உயிர் பாட்டி, என் முதல் ஆசிரியை. அவர்களின் புன்னகையின் வலிமையை கண்டு வியந்தேன். இவர்களின் வாழ்க்கை அனுபவத்தை ஒரு நாளில் சொல்ல இயலாது. ஆனால் இத்தலைப்பை பார்த்து என் கை நகரவில்லை மறுபக்கத்திற்கு. என் நிழலின் உயிரை பற்றிய வார்த்தை. ஓர் அழகிய கூடு. அந்த கூட்டின் தலைவர் என் தாத்தா. மிகவும் கடினமானவர். அவர்களுக்கு தெய்வத்தின் தோற்றம் பொருந்திய அழகிய தேவதை என் பாட்டி. வாழ்க்கையின் சுகத்தை அறியாத ஓர் துரதிர்ஷ்டசாலி. ஆனால் அவர்களின் சொர்க்கம் எல்லாம் அவர்களின் பிள்ளைகள் தான். கணவர் படித்தவர் என்றாலும் கய நலம் கொண்டவர். பல நாள் தண்ணீர் குளமாகவும் பாலை வனமாகவும் மாறும். பிறகு தன் 5 குழந்தைகளுக்கும் ஈன்ற அளவு படிப்பு. பிறகு திருமணம் முடித்து அக்கம் பக்கம் பேசாமல் இருந்து தனி ஒரு ராணியாய் அந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் அவ்வப்பொழுது தன் பெற்றோர் உடன் பிறந்தவர்களுக்கு கவனித்து கொண்டார். வாழ்க்கையின் போராட்டம் என்றால் கண்டிப்பாக அதில் பாட்டிகளிடம் கேட்க வேண்டும். பிறகு அவர்களின் பேரன் பேத்தி பிறந்தனர். பாட்டிக்கு 3 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். அவர்களின் மூத்த பெண்ணை தன் தம்பிக்கே திருமணம் செய்து கொண்டார். இளைய மகளுக்கு தன் கணவரின் வழியில் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அதேபோல் அனைவருக்கும் திருமணம் மனம் முடிந்து பேரன் பேத்தி பிறந்து அவர்களுக்கு சோட்டூட்டி கதைகள், பல வண்ண கதைகள், விளையாட்டு, தைரியம் அனைத்தையும் சொல்லி கொடுத்து ஒழுக்கம், பல வண்ணகதைகள் பயில ஊக்குவித்து சமையல்
கோலம், வண்ண ஓவியங்கள், துணி தைப்பது போன்ற பல கலைகள், புத்தகம் படிப்பது, கடவுள் மீது அதீத அன்பு கொண்டவள். இவ்வாறு நாட்கள் செல்ல செல்ல தன்னை சரிவர கவனிக்காமல் இதயம் பாதிப்பு அடைந்த நிலையிலும் அதையும் மீண்டு வந்து நாட்கள் செல்ல எல்லா சுகங்களை தந்தவள், வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்று தந்தவள், எல்லாவற்றிலும் வென்று எங்களுக்காக வாழ்ந்தவள்ட. என் பாட்டியின் சிரிப்பில் அனைவரும் தோற்று விடுவர், கம்பிர நடையில் ஆண்களும் தோற்று விடுவார்கள், வீரத்தில் போர் வீரர்களும் தோற்று போவார்கள். எங்கள் வீட்டில் தாய்க்கு தாயாய், தந்தாய் தோழியாய், வழிகாட்டியாய் இருந்தவள். எங்கள் அனைவரின் சந்தோஷம். உயிராய் இருந்தவன், இயற்கையை விரும்பியவள். அதான் சில வருடம் முன்பு இயற்கை எங்கள் சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டது. இப்படிக்கு உன் அன்பு பேத்தி. ஐ மிஸ் யூ பாட்டி.